வணக்கம். இன்று நம் பள்ளியின் மாணவ மாணவிகள் மனிதநேயம் என்ற தலைப்பில் நாடகம் நடிக்க உள்ளனர். அம்மாவாக ஹனா, மகனாக ராசித், டாக்டராக அசீலா, டாக்டரின் உதவியாளராக பஷீரா, ஹவுஸ் ஓனராக நூருல் ஹினாயா, ஹனாவின் ஃப்ரெண்டாக ஜெசினா, ராசித்தின் ஃப்ரெண்டாக அக்ரஸ், அக்ரஸின் அம்மாவாக சஜ்ரியா, தாரிக் ஜமீல் மற்றும் அஃப்ராஸ் அலி நடிக்க உள்ளனர். நாடகத்தின் முதலாவதாக ராசித்திற்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் காட்சி ஆரம்பமாகிறது. ராஷித், கவலைப்படாத, உனக்கு சீக்கிரமா சரியா போயிடும். அம்மா உன் கூடவே இருக்கேன். என்ன சரி ராஷித், நல்லா இருக்கியா? ஒன்றும் இல்லை, ராஷித்க்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. நீங்கள் இந்த ஸ்கேன் டெஸ்ட்லாம் எடுத்தீங்கன்னா சரியாயிடும். ஓகே டாக்டர். ராஷித், இந்த ஏரியா அம்மா வந்துடுறேன். ஐயோ, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. கையில் இருந்த காசெல்லாம் செலவு பண்ணிட்டேனே, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. என்ன ராஷித்தம்மா, என்னாச்சு? ஏன் இங்கே நிற்கிறீங்க? என் பையன் ஹவுஸ் ஓனர் மேடம், என் பையன் ராஷித்துக்கு உடம்பு சரியில்லை. அவனை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். என்கிட்ட காசே இல்லை, நிறைய டெஸ்டெல்லாம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட பணம் வந்தால் கொஞ்சம் தாங்கலை. எனது பணமா? ஏற்கனவே நீங்கள் வாடகை கொடுக்கலாம், அதையும் நான் கேட்கல. என்கிட்ட ஏது பணம்? வேறு யார்ட்டையாச்சும் கேட்டுக்கோங்க. வரேன் ராஷித்தம்மா. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. கையில் ஒரு சிறு சேமிப்பு பண்ணியிருந்தாவாச்சும் உதவி இருக்குமே. நம்ம ஃப்ரெண்டு ஜெசினா வரா, அவள்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டு பார்ப்போம். ஜெசினா என்ன சொல்லு. என் பையன் ராஷித்துக்கு உடம்பு சரியில்லை, அவனை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். அவனுக்கு இன்ஃபெக்ஷனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்கணுமா. அதுக்கு என்கிட்ட பணமே இல்லை. உன்கிட்ட பணம் வந்தால் கொஞ்சம் தாயேன். அச்சச்சோ, அப்படியாண்ணா? இந்த சுச்சுவேஷனை நான் உனக்கு உதவி செய்ய முடியலையே. ஆஃபீஸ்க்கு வர டைம் ஆச்சுண்ணா. ராசித்தை பார்த்துக்க, பாய். இறைவா, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. கையில் இருந்த காசெல்லாம் செலவு பண்ணிட்டேனே. என்னாச்சு ஆண்டி? ராஷித் என்ன ஸ்கூல் வரல? ராஷித்துக்கு உடம்பு சரியில்லாம, அதனால தாமா அவன் ஸ்கூலுக்கு வரல. அச்சோ, என்னாச்சு? ராஷித்துக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்கணுமா. ஆனா அதுக்கு என்கிட்ட பணமே இல்லை. இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலமா. அம்மா, என்னாச்சுமா? என் ஃப்ரெண்டு ராஷித் இருக்கான, அவனுக்கு உடம்பு சரியில்லையாமா. சீக்கிரம் வாங்கம்மா. என்னாச்சு ராஷிதம்மா? என் பையன் ராஷித்துக்கு உடம்பு சரியில்லாம நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. ஆனால் என்கிட்ட பணமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. கவலைப்படாதீங்க ராஷிதம்மா, கொடிக்கால் பணத்தில் பைத்தல் மாறி இருக்கு. கஷ்டங்கிறவங்களுக்கு உதவி செய்வாங்க. எனக்கும் ஒரு கஷ்டங்கும் போது உதவி செஞ்சாங்க. அந்த பணம் வீட்டில் இருக்கு, நான் எடுத்துகிட்டு வரேன். இங்கே ரொம்ப நன்றி அக்ரஸ், உன்னால தான் அக்ரஸ் இதெல்லாம் நடந்துச்சு. தேங்க்ஸ் ஆண்டி. நன்றி, ஜஸாக்கல்லாஹ். இந்தாங்க, ராஷித்துக்கு என்னென்ன டெஸ்ட் எல்லாம் எடுக்கணுமோ அதெல்லாம் பண்ணிடுங்க. ஓகே. ராஷித்க்கு இன்ஃபெக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. ராஷித் நல்லா இருக்கா. நீங்கள் நாளைக்கே ராஷித்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். ஓகே, தேங்க்ஸ் டாக்டர். ராஷித், கவலைப்படாத, நம்ம நாளைக்கே வீட்டுக்கு போயிடலாம். இந்த நாடகத்தின் மூலம் நாம் தெரிந்து கொண்டது என்னவென்றால், மனிதநேயம் மரித்து போய்விட்டது என்று நினைக்கும் தருவாயில் குழந்தையின் மூலம் உயிரூட்டப்படுகிறது. மனிதநேயம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது நம் வாழ்வோடு ஒன்றைய ஒரு விஷயம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்ற அன்பின் வெளிப்பாடே மனிதநேயம். மனிதனிடம் மனிதன் அன்பு காட்டுவது குறைந்து மனிதனை அழித்து வரும் அவலநிலையை பற்றி நாம் கேள்விப்பட்டுதான் கொண்டிருக்கின்றோம். ஒருவர் விபத்தில் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டால் முன்வந்து உதவி செய்யும் காலங்கள் மாறி கோழி அதை படம் பிடிக்கும் காலமாக மாறிவிட்டது. சுருங்க சொன்னால் மனிதநேயம் மறத்து போய்தான் விட்டது. இதைத்தான் பண்புடையார் பட்டும் உலகம், அது இன்று மண்புக்கும் ஆய்வர்